தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தெரியாமல் செய்வது. அப்ப குற்றம் என்பது தவறு செய்தால் அந்த தவறு தண்டனைக்குரியதாக இருந்தால் அது குற்றம். எல்லா தவறும் குற்றம் இல்லை. குற்றம்னா அதுக்கு தண்டனை உண்டு. கள்வனை கோரல் கடுங்கோல் அன்று தொடங்கினாலே சொல்லக்கூடிய பொள்ளாச்சி சண்முகானந்தம் இன்னைக்கு அமைதியா கையை கட்டி இருக்கிற அடக்கத்தை பார்த்தா என்னமோ பதுக்கி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தேர்தல் காலம் வேற, ஏதாவது பாயறதுக்கு தயாரா இருக்காரோ தெரியல. கள்வனை அப்படின்னு சொல்லிட்டாலே கோரல் கடுங்கோல் அன்று அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர். எனவே கள்வன் என்பவன் அங்கே குற்றவாளி, குற்றம் செய்தவன், குற்றம் சாட்டப்பட்டவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் குற்றவாளி ஆக மாட்டார். அங்கே நண்பர் ஒருவர் வழக்கறிஞரை போல கருப்பு சட்டையில் வந்திருக்கிறார். ஏன் வழக்கறிஞர்கள் கருப்பு கோட்டு போட்டுக்குவாங்கன்னா கருப்பில் ஒளி புகாது. எந்த வகையிலும் ஊழல் புகாதவர்களாக வழக்கறிஞர்கள் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கருப்பு கோட் அணிந்து கொள்ள வேண்டும். நீதி தேவதை வெள்ளை துணியில் கூட கண்ணை கட்டி இருக்கலாம். ஒளி புகாத கருப்பு துணியை கட்டி இருப்பது இன்னார் இனியர் என்று பார்க்காமல் நீதி வழங்குவேன் என்பதை காட்டுவதற்காக. அவள் கண்ணை கட்டி கொண்டு எப்படி நீதி வழங்குவாள் என்று நினைக்க கூடாது. வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேறுபாடு இல்லாமல் குற்றம் என்றால் அந்த குற்றத்திற்கு தண்டனை வழங்குவேன் என்பது. கடிதல் என்றால் தண்டித்தல். குற்றம் கடியப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். சிலப்பதிகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லுவார். சதுக்க பூதம் பொய்சாட்சி சொன்ன ஒருவனை கொல்வதற்கு தயாராக இருக்கு. அப்ப அந்த காலத்துல பொய்சாட்சி சொல்றது கொலை தண்டனைக்கு உரியது அப்படின்னு பொருள். இப்ப எத்தனை பேருக்கு கொலை தண்டனைக்கு உரியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு பொய் சாட்சி நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த சதுக்க பூதம் கொல்வதற்கு தயாராக இருந்தவன் மேல் கோவலனுக்கு கருணை வருகிறது. அவன் அவ்வளவு நல்லவன். நாம அவனை வில்லனா பார்ப்போம். கொன்னுட்டாங்க, நல்லவனை கொன்னுடுவாங்க இல்லையா, அதனால கொன்னுட்டாங்க. பாண்டியன் தான் கொன்னது, வாக்கோ பாண்டியன் இல்லை, மதுரை பாண்டியன். என்னை கொன்றுவிடு, அவனை விட்டுவிடு. ஏன்னா அவனுடைய மனைவி தாய் 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த சதுக்க பூதம் சொல்றது, தீயவனை காப்பதற்காக நல்லவன் உயிரை எடுத்தல் இங்கு வழக்கம் இல்லை. யார் குற்றவாளியோ அவனுக்குத்தான் தண்டனை, மற்றவர்களுக்கு தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லி நீ உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லி. எனவே யார் குற்றம் செய்தாரோ அவருடைய குற்றத்திற்கு தண்டனை கடிதல். இதை யாருக்கு சொல்றாரு? மன்னனுக்கு சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதை எந்த திருக்குறள்ல சொல்றாரு? தன் குற்றம் நீக்கி, முதல்ல நம்முடைய குற்றத்தை நீக்கி கொள்ள வேண்டும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாகும் இறைக்கு. இறைன்னா கடவுளுக்கு இல்லை, மன்னனுக்கு. ஒரு மன்னன் ஒரு தண்டனையை வழங்குகிறான் என்றால், ஒரு குற்றத்திற்கு தண்டனை வழங்குகிறான் என்றால் அந்த குற்றம் அவனிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். ராணி மகிழ்ச்சி அடைவதற்காக சொல்லுகிறேன், டாக்டர் ராணி மகிழ்ச்சி அடைவதற்காக சொல்லுகிறேன். உங்களில் யார் குற்றமில்லாதவர்களோ
அவர்கள் இந்த பெண் மீது முதல் கல்லெறியுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்ப தண்டனை கொடுப்பதற்கு யார் தகுதியானவர் என்றால் அவர் குற்றம் இல்லாதவராக இருக்க வேண்டும். நான் எல்லா குற்றத்தையும் செய்து கொள்வேன், ஆனால் தண்டனை கொடுப்பேன் என்றால் அது ஏற்கத்தக்கதல்ல என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு நீதிபதி தண்டனை வழங்குகிறார் என்றால் அவர் வீட்டில் கணக்கு வராத பணம் கட்டுக்கட்டாக இருக்கக்கூடாது. அப்படி கட்டுக்கட்டாக பணம் அவருடைய வீட்டில் கணக்கில் வராத பணம் இருக்கும் என்றால் அவர் வேலையை விட்டுடணும். ஐயா திருவடி பாண்டியன் பேசுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்றால் அவர் இங்கே டாக்டர் சுக்கலிங்கத்திடம் பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அடுத்த முறை அவர் பேசும்போது நாங்கள் பேசாமல் இருப்போம். இல்லை என்றால் டவுன் 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 என்று கத்துவோம். நான் மாநில கல்லூரி பேராசிரியர். எனவே டவுன் டவுன் என்று கத்துவது எங்கள் மாணவர்களுக்கு இயல்பான வழக்கம். நானே பல முறை கேட்டவன். எனவே குற்றம் கடிதல், குற்றத்திற்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் முதலில் தன் குற்றத்தை நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாகும். அதுக்கு பிறகு என்ன குற்றம் இந்த மன்னன் மேல் வரும்? வரவே வராது என்று மன்னனை பார்த்து எப்பா நீ பிழை இல்லாதவனாக இரு என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் குடுமி வைத்த எங்கள் திருவள்ளுவருக்கு தான் உண்டு என்று கூறி குற்றம் கடிதலில் 10 திருக்குறள் இருந்தாலும் இனிமேல் யாரையாவது நாம் குற்றம் சொல்லும் போது கண்ணதாசன் கூட சொல்லுவார் இல்லையா, சுட்டும் விரலால் நீ மற்றவரை சுட்டிக்காட்டி குற்றம் சொல்லும் போது மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பை காட்டுதடா. நீ ஒரு விரலால் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறாய், ஆனால் 3 விரல் உன்னை குற்றம் சாட்டுகிறது. எனவே நீ மற்றவர்களை குற்றம் சொல்லாதிருப்பாயாக, மற்றவர்களை குற்றம் சொல்லாதிருப்பாயாக. இதுவும் இயேசுவின் வாக்கு என்று கூறி, யார் ஒருவர் பிறர் மேல் குற்றம் சொல்ல விரும்புகிறாரோ அவர் தற்குற்றம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் நிறுத்தலான்னு நினைச்சேன். ஆனா நெறியாழ்கை செய்பவர் என்ன சொல்லுகிறார், உணவு இப்போதுதான் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், சமைக்கல, அந்த தட்டுக்களை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறோம், இன்னும் 5 நிமிடம் நீங்கள் பேச வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் காரணமாக இன்னொரு திருக்குறளை உங்களுக்கு விளக்குகிறேன். இதே குற்றம் கடிதலில் குற்றம் வருவதற்கு முன்பே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் பேசும்போது ஒரு சொல்லை தவறாக பேசிவிட்டு என்னையா பாவலர் பெரிய பாவலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா மன்னிச்சிடுங்க சொல்லக்கூடாது. ஒரு பெயரை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த பெயரை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சிந்தித்து விட்டு நீங்கள் முதலில் டேஷ் வீட்டில் இருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். அது ஒரு ஷாவாக இருக்கலாம், 2 ஷாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்லுவதை போல் டேஷ் ஷாவாகவும் இருக்கலாம். அந்த சொல்லை சொல்லும் போது நீங்கள் அவர் வீட்டை விட்டு முதலில் வெளியே வாருங்கள் என்று சொல்வதாக இருந்தால் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது. நாம சொல்லக்கூடிய சொல், நான் அதுக்காகத்தான் அந்த 3வது சொல்லல டேஷ் சொன்னேன். மாட்டினா நீங்க யாராவது மாட்டிக்கோங்க. இப்பவும் 3 சொன்னது நீங்க தான். ஆக வருமுன் காக்க வேண்டும். அணை கட்டுவது என்றால் வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை கட்ட வேண்டும். அப்படி வருமுன் அணை கட்டாதவனுடைய
நம்முடைய வாழ்க்கை தலைக்கு மேல வெள்ளம் போகும். ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன என்று சொல்லக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்றாரு, வைக்கோலில் வைத்த நெருப்பு, ஒரு வைக்கோலில் வைத்த நெருப்பு ஒரு வைக்கோல் போரையே அழித்துவிடும். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு பாட புத்தகத்துல தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு ஒரு பாடம் இருந்தது. என் வயசுல அல்லது 1-2 வயசு முன்ன பின்ன இருக்கிறவங்க இதை படிச்சிருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரியுடைய கோழி அடுத்த வீட்டுல போய் முட்டை போட்டோம். என் வீட்டுல முட்டை போட்டதுனால அது ஏன் முட்டை அப்படின்பா அவன். இவா சொல்லுவா, உன் வீட்டுல வந்து முட்டை போட்டது என்னுடைய கோழி, எனவே அது ஏன் முட்டை அப்படின்பா. இதுல குழந்தைய 2ஆ வெட்டி கொடுன்னு சொல்றது போல முட்டையை 2ஆ உடைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அவர்கள் இருவருக்கும் சண்டையாகி வைக்கோல் போரில் நெருப்பை வைத்து விடுவார்கள். அந்த நெருப்பு பற்றி எரியும். 5ஆம் வகுப்பில் படிக்கும் போது அந்த புத்தகத்தை படிக்கும் போது அந்த படத்தை பார்ப்பேன். சிவப்பு வண்ணத்தில் வைக்கோல் போரில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். தீரா கோபம் போராய் முடியும். கோபம் என்பதையும் நாம் வரும் முன் காத்துக்கொள்ள வேண்டும். என்ன 2 நிமிஷத்துல நான் பேச்ச முடிக்கலன்னா முகில்சனுக்கு கோபம் வருங்கிறது எனக்கு தெரியும். என்னையா பேசுறது, 1:45 ஆச்சு, என்ன நிகழ்ச்சியை முடிக்காம என்னையா தலைவர் நீரு என்று அவர் சொல்லுவார். முகிலன் குடியிருப்புக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம், என்னை தவிர. அவருக்கு முகிலன் குடியிருப்பு, அதனாலதான் அவர் முகில் சன். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வை, வைத்தூரோடு சேர்த்து சொல்லக்கூடாது, வை தூறு போல துரும்பு போல வைக்கப்பட்ட, நெருப்புக்கு முன்னால் வைக்கப்பட்ட தூறு போல. அப்ப ஏன் இத்து போட்டிருக்காருன்னு கேட்டா, வைக்கிறது ஒரு சொல் ஓரெழுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கு அடுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வரும். ஆ கூட்டல் பயன் ஆ பயன். அத போல வை கூட்டல் தூறு வைத்தூறு. எல்லாரும் படிப்பாங்க, வைத்தூறு போல கெடும், வைத்தூறு போல கெடும். வை தூறு போல கெடும். தூறுனா துரும்பு. வைக்கோல் இல்ல, வைக்கோலுடைய துரும்பு. அதை எங்க ஊர்ல கூளம் அப்படிம்பாங்க. அந்த கூளம், கூளத்தில் நெருப்பு பற்ற வைத்தால் எல்லா கூளத்தையும் எப்படி எரிக்குமோ அதை போல, எப்படி இல்லாமல் செய்யுமோ அதை போல குற்றம் வருவதற்கு முன்பு காத்து கொள்ள வேண்டும். இதை மன்னனுக்கு சொல்லாமல் நம் அனைவருக்கும் சொல்லி இருக்கிறார். வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் நெருப்பு முன்னால் வை தூறு போல கெடும். எனவே கோபப்படுறதாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்வதாக இருந்தாலும் சரி, அதனால் என்ன நேரும் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு 2 மாதத்திற்கு முன்பு பொங்கல் விழாவில் நிறைவடைந்திருக்க வேண்டும். அப்ப ஏன் நடக்கல அப்படின்னா, எப்படி நடத்துறது அப்படின்னு சிந்தித்தே அது மார்ச் வரை போய்விட்டது. இப்போதும் அவரை ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்னு நடக்க வச்சது நான் தான். ஐயா, இந்த திருக்குறள் தொடர்லேயே பண்ணிடலாம், இல்லைன்னா அது இன்னும் தள்ளி போயிடும் என்று சொல்லி இந்த விழாவை இன்றைக்கு நடத்த வேண்டும் என்று ஃபார்வர்ட் மார்ச் போட்டு மார்ச்சில் நடக்க வைத்தது. திட்டமிடுவதிலும் காத்து கொள்வதிலும் காலம் தாழ்த்துதல் கூடாது. உடனே செய்யணும், ஆனா அது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும். காலதாமதமும் கூடாது. வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வை தூறு போல கெடும் என்று நமக்கெல்லாம் எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார். இன்று இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எவராக இருந்தாலும்
கோபப்படுவதாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த நிமிடம் நாம் சிந்தித்து பார்த்து செய்யலாமா வேண்டாமா. நீங்கள் 23ஆம் தேதி, நாளைக்கல்ல, ஏப்ரல் 23ஆம் தேதி கூட நீங்கள் இதை போல சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.